நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படியே கண்ணை மூடி யோசிச்சா, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் ஞாபகத்துக்கு வர்றாங்களோ அதுதான் நம்மளுடைய உண்மையான பலம். தன்னை சுத்தி எப்பவுமே உண்மையான நண்பர்களை நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கிற தமிழ்நாட்டின் மிக பிரபலமான ஒரு பெண்மணி இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வர போறாங்க. அவங்களோட நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னா கண்ணை மூடி யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே தரமாட்டாங்க. நான் இருக்கேன்னு முதல் ஆளா உதவிக்கு போய் நிற்பாங்க. என்னை கேட்டால் அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவேன். நடிகை, தயாரிப்பாளர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி வெற்றிகரமாக நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களின் வாரிசு. இவங்க கணவரும் தமிழகத்தின் முக்கிய நடிகர், சட்டமன்ற உறுப்பினர், தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர். இத்தனை அடையாளம் இருந்தாலும் சின்னத்திரை மூலமா தமிழ்நாட்டு குடும்பங்கள்ல ஒருத்தராவே மாறிட்டார். ராதிகா அவர்களை எல்லார் சார்பாகவும் வரவேற்கிறேன். Thank you. So proud to have you in this show. Thank you. Thank you so much. Please come. நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. Thank you. Wow. For sure. Comfortable? Yeah. Thank Very good. Superb. Thank you. Thank you. ரொம்ப 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 உண்மையாக சொல்கிறேன். அண்ட் திஸ் இஸ் அ வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஷோவில் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப கௌரவமாக இருக்கு. Thank you. Very, very wonderful. An actress தாண்டி as a person, you have been a role model to a lot of people. You're ரொம்ப I'm very bad at receiving compliments. எனக்கு தெரியும் அது you will never like it and அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தான். And I just want you to say something before we start. Actually, Prakash, I'm very bad at this. இன்னைக்கு உண்மையிலே என்னுடைய ஒவ்வொரு what do you call ஒரு ரூபம் நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம். ஒரு seen me as an actress, ஒரு ப்ரொடியூசர், ஒரு ஃபைட்டர், ஒரு மதர், எவ்ரிதிங். பட் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? யாராவது ஒரு கேள்வி கேட்டால் I'll be looking at them like that. I go blank. நான் இன்னைக்கு காலையிலேருந்து என்ன டென்ஷன் தெரியுமா இங்கே வரத்துக்கு? எல்லாருக்கும் ஃபோன் பண்ணேன், எங்க நான் வந்தே ஆகணுமா? எனக்கு ஐ எம் சச் அ பேட் கண்டஸ்டன்ட். வெல் நீங்கள் இங்கே கண்டஸ்டண்ட்டாக வரல, ரைட், ஓகே, கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க. ஓகே, ஃபைன். வெல் இதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. ஒரு கோடி வெல்ல 15 கேள்விகள் இருக்கு. முதல் கேள்வி 1000 ரூபாயிலிருந்து தொடங்கி படிப்படியாக மேலே ஏறி 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 2 ஷோ மணி இருக்கு. அதாவது 5வது கேள்விக்கு 10,000 ரூபாயும், 10வது கேள்விக்கு 3,20,000 ரூபாயும். 3 லைஃப் லைன்ஸ் இருக்கு. The lovely audience here who have come to see you, 50-50 and phone a friend, your 3 friends. அவங்கள ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். And at any point of time you can say quit ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி. Well, before we start, எதுக்காக விளையாடுறோம்? I always wanted to educationக்கு நிறைய முக்கியத்துவம். We have created a charity. அதில் we educate a lot of girls. அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க, சம்டைம்ஸ் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அப்புறம் நலிந்து போன கலைஞர்கள், குறிப்பாக சின்ன திரையில். சின்ன திரை, எஸ். ஏன்னா பெரிய திரையில், அதாவது வெள்ளித்திரையில் வந்து நடிகர் சங்கம் அவங்க இருக்காங்க. இட்ஸ் அ பிக் ஸ்ட்ராங் பாடி. நான் ஏன் சின்ன திரை அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் 2 துறையிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய துறையில் வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேம். பட் சின்ன துறையில் தே ஒர்க் டபுள் ஹார்ட், யூனோ, தே ஒர்க் ஸோ ஹார்ட். அண்ட் ரொம்ப ஈஸியாக இக்னோர் பண்ணக்கூடியவங்க இந்த சின்ன திரையில் இருக்காங்க. மறந்து போயிடுவோம். பெரிய திரையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம சின்ன திரையில் இப்போ நடிக்கிற ஒரு நடிகரை மறந்து போயிடுவாங்க. Well, coming from the superstar of சின்னத்திரை, that's you. And நிறைய சின்னத்திரை கலைஞர்களுக்கு ரொம்ப ஆறுதலை கொடுக்கும் அண்ட் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்,
ஒரு பலத்தை கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் காஸ். தேங்க்யூ. சூப்பர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் பிளே. நல்லதொரு ஆரம்பம். யா ஓகே. கம் லெட்ஸ் பிளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. ஒருவர் தன் தாயாரின் இளைய சகோதரியை எப்படி அழைப்பார்? 2 ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ மாமி, பி பெரியம்மா, சி சித்தி, டி அத்தை. ரொம்ப கஷ்டமான அப்பா இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கே பிரகாஷ். யோசிங்க. சரி யோசிக்கிற சித்தின்னு மாதிரி சொல்லிக்கிறேன். நடிங்க. சித்தி அப்படின்னு சொல்லுவா. ஓகே. இல்ல சித்தி அப்படின்னு சொல்லுவா. ஜீனியஸ் ப்ளீஸ் லாக். சித்தி. சி சித்தி is the right answer. ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டேன். I'm எனக்கு enjoying அந்த the game. சித்தியை பத்தி பேசுங்க. பிகாஸ் மை மதர் ஆ கர்நாடகாவில் பிறந்தவ, தமிழ்நாட்டுக்கு மகனால இங்கே வந்தவ. அப்படியே சீரியல் பார்ப்பாங்க. எனக்கு ராதிகான்னா ஃபேன். நான் போய் பார்க்கணும். அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் பூகம்பம் நடந்தப்போ கூட அவங்க சித்தி சீரியலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பூகம்பம் சொல்கிறீங்க. கடைசி நாள் அது டெலிகாஸ்ட் ஆக போகும்போது திருப்பதியில் லட்டு பண்ணுறது கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சாங்களா அந்த 1/2 மணி நேரம் பார்க்குறது. அவங்க சொல்லி எனக்கு தெரியும். பட் ஐ எம் வெரி ப்ரவுட். பட் யூஸ்வலாக வந்து எனக்கு எந்த சக்ஸஸும் நான் தனியாக இது எனக்கு சேர்ந்ததுன்னு நான் நினைக்க மாட்டேன், நினச்சதும் இல்லை. இட்ஸ் அ டீம் ஒர்க். நிறைய பேர் இதில் கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் ஒவ்வொரு கேரக்டர்ஸும் இதில் நல்லா வாழ்ந்துருக்காங்க. எவ்ரிபடி ஹேஸ் ஒர்க் டுகெதர். பட் அந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் தமிழில் நான் வந்து ஒரு மெகா பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவானோடனே இது வேற ஒரு கலர் வரணும் அப்படிங்கிறது ஐ வாஸ் வெரி கிளியர். அண்ட் இந்த கேரக்டர் வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் ஆல் மை லைஃப் நான் இங்கே தான் வளர்ந்தேன்னு சொல்ல முடியாது. நான் இங்கே தான் பிறந்தேன், வளர்ந்தேன். அதுக்கப்புறம் இலங்கையில் படித்தேன், அதுக்கப்புறம் லண்டனில் இருந்தேன். நான் தமிழ்நாட்டுக்கு நடிக்க வந்தப்போ எனக்கு தமிழ் அவ்வளோ, நான் ரொம்ப மழலையாக பேசுவேன். பட் என்னுடைய அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் விமென் இந்த கண்ட்ரி எப்படின்னா, தைரியம் இருக்குது வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஆசை இருக்குது உள்ளே வச்சுப்பாங்க. தேர்ஸ் ஸோ மச் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ் அண்ட் ஸோ மச் ஆஃப் என்னமோ அவங்களுக்குள்ள நிறைய மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ்கிறாங்க, அதை நிறைவேற்ற முடியாமல். ஸோ ஐ வாண்டட் டு லிவ் எவ்ரிபடிஸ் ட்ரீம் இன் தட் ரோல். எஸ் யூ கேன் டூ இட். And you definitely lived it. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. I am playing with this wonderful and deep from my heart a lady I admire. Thank you. ராதிகா சரத்குமார். இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த விளையாட்டில் ஹோம் ரன் என்ற சொல் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது? The options are A cricket, B basketball, C baseball, D hockey. Yeah, I'm very happy. Yeah. This is very nice. It's a very இப்போ ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன், எப்பவும் இருக்கும். It's baseball. C baseball. C baseball. Genius lock C baseball. C baseball is the right answer. விளையாடுறீங்களா பேஸ்பால்? குட்ஷெப்பர்ட் கான்வென்ட்டில் படிக்க போகும்போது நெட் பால், பாஸ்கெட் பால், அப்போ பேஸ்பால் இருந்தது தமிழ்நாட்டில். ஐ டோன்ட் நோ, நான் அந்த டைமில் விளையாடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த கேம் எங்கேயும் விளையாட நான் பார்த்ததே இல்லை தமிழ்நாட்டில். ஐ மீன் இன் ஸ்கூல்ஸ். சீனியர் பிளேயர்ஸ், அதாவது என் காலேஜ் ஸ்கூலில் சீனியராக இருந்தவங்க சுதாஷா, மீனாஷான்னு, தே பிகேம் த நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு கேப்டன்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க தான் என்னை ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ ஐ யூஸ் டு பிளே பேஸ்பால் அண்ட் ஐ யூஸ் டு லவ் பேஸ்பால். பட் அந்த கேமை வந்து ரொம்ப ரசிச்சு அந்த பேட்டோட சுற்றுறது இருக்கு இல்லையா, பேட்டோட தூங்குறது இருக்கு இல்லையா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்கள் வாயால் கேட்கணும்னு.
ஐயோ என் வீட்டுக்காரருக்கு இது கேட்டா அவருக்கு அப்படியே பாரு. ஆக்சுவலா ஒரு பேஸ்பால் பேட் வந்து எப்பவுமே கார்ல வச்சுப்பேன். அதை வச்சு நிறைய சண்டைலாம் பண்ணியிருக்கேன். அதான் அதால அடிக்க மாட்டான். நான் அடிக்கிற அது இறங்கிட்டாலே பயந்து ஓடிடுவாங்க. பிடிச்சி இறங்குவீங்களா ஏங்க? ஒரு வாட்டி நான் இந்த ஃப்ளோருக்குள்ள இங்கே ஏவிஎம்குள்ளே வரும்போது ஐ ரிமெம்பர், ஐ திங்க் இட் வாஸ் போக்கிரி ராஜான்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஷார்ட் எனக்கும் ரஜினி சாருக்கும் ரோட்டில் எடுக்கிறோம். ஸோ ஒரு காரில் நான், இன்னொரு காரில் ரஜினி சார், எஸ்பிஎம் சார் எல்லாரும் வந்துட்டு இருந்தாங்க. இந்த வாசல் கிட்ட யாரோ 10 பசங்க ரொம்ப தப்பாக பேசுனாங்க. இறங்கிட்டேன் வண்டியை விட்டு, மேக்கப், ட்ரெஸ்ஸு, பாவாடை தாவணி, ஜடை எல்லாம் போட்டு இறங்கி என்னடா சொன்னேன் அப்படின்னு இறங்கிட்டேன். இறங்கி பிடிச்சா ரஜினி சார் அங்கேருந்து ஐயோ இந்த ரவுடி இறங்கிடுச்சு ஓடி வந்து யூனோ இப்ப நினைச்சா கூட எனக்கு ரொம்ப எல்லாம் என்னை இழுத்து காருக்குள்ள போட்டாங்க. ரஜினி சார் டூ மச் பட் we did that. பட் இது நிறைய நடந்திருக்கு. ஐயோ இந்த ஃப்ளைட்ல வர போகும்போது, ஃப்ளைட்ல பேஸ்பால் பேட் கிடையாது, ஃப்ளைட்ல ஆரம்பிக்கும். ஒருத்தன் ஃபுல்லி ட்ரங்க், he was so drunk, பேப்பரில் பால் பண்ணி என் மேலே வீசுறான் ஃப்ளைட்டுக்குள்ள. நானும் என் பொறுமையை அப்படியே கடைப்பிடிச்சிட்டு நான் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன், தயவு செஞ்சு ப்ளீஸ் டெல் ஹிம் டு ஸ்டாப்னு. அவங்க கிட்ட போய் பேசினா தூங்குற மாதிரி அவன் இப்படி பண்ணிடுவான். அவங்க இப்படி போனா பால் எடுத்து அந்த எடுத்து மேலே போடுவான். தெரியல வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். வேர் ஆர் யூ கோயிங்? மிட் ஏர்ல. வேர் வில் தட் ஃப்ளைட் கோ? மெட்ராஸ் தான் வருது. கோயிங் டு மெட்ராஸ். அப்போ மெட்ராஸ். கோயிங் டு மெட்ராஸ் அப்படின்ட்டு விட்டான். அப்புறம் ஃப்ளைட்டு நின்றுன்னு என்னை தள்ளிக்கிட்டு எல்லாரையும் தள்ளிட்டு என் பக்கத்தில் வந்து நின்று கம் வித் மீ ஐல் ட்ராப் யூன்னா. என் வாயில் அப்போ கூட ரொம்ப காமாக இருந்தேன். இறங்கி ஐ வாஸ் ஸோ டயர்ட். ஏன்னா ஷூட்டிங்லேருந்து முடிச்சு ஃப்ளைட் ஏறி நாங்கள் பாம்பேலேருந்து வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வண்டியில் ஏறினதுக்கப்புறம் அவன் என்ன நினச்சா, நான் போய் லக்கேஜுக்காக நிற்பேன் சொல்லி ட்ராலியை, லக்கேஜ் ட்ராலியை பிடிச்சிட்டு வெயிட் பண்ணுறான் எனக்காக. என் பேக்ஸ் என் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்ன, நீ எடுத்துகிட்டு வா நான் போகிறேன்னு சொல்லிட்டு நான் போனோடனே அந்த ட்ராலியை கொண்டு வந்து என் மேலே வெளியே வந்து நிற்கிறேன். வந்து இடித்தான். இடிச்சோன்னே நான் சொல்கிறேன், ஏய் உங்கள் மாதிரி சினிமாக்காரிங்கெல்லாம் நான் இப்படி வாங்கிடுவேன்னா. காரு டோர் ஓப்பனு, பேஸ்பால் பேட்டு. பட் என்னன்னா, எனக்கு ஐ டோன்ட் லைக் கமெண்ட்ஸ் ஆன் ஃபிலிம் பீப்புள், ஈஸி கமெண்ட்ஸ். அதாவது சும்மா ரோட்டில் வந்து உங்கள் சினிமாக்காரங்க பற்றி உங்களுக்கு உனக்கு என்ன தெரியும்? ஐ டோன்ட் லைக் தட். பேசிக் வருது இந்த தைரியம் தெரியல. மஸ்ட் பி ஃப்ரம் மை ஃபாதர். என் அப்பா கிட்டேருந்து சின்ன வயசில் அவர் கூட நான் அவர் நிறைய டூர் பண்ணுவார். அவருக்கு எக்கச்சக்க தைரியம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஈரோடில் ரத்த கண்ணீர் நாடகம். அப்போ அவர் மேடையில் பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து இந்த டைலாக் எல்லாம் அன்னைக்கு நடக்கிற சம்பவம் வந்து டைலாக்காக கொண்டு வந்துடுவார் உள்ள. ஏதோ சொல்லிட்டார். சொன்னோன்னே அவங்களோட அந்த அடுத்த சைடோட எல்லாம் கல் அது வீசினோன்னே அவர் ஒன்றும் சொல்ல, எல்லாரும் வண்டி ஏறுங்க அப்படின்னாரு. ஸ்டேஜில் நிற்கிறாரு. ஸ்டேஜில் நின்று அப்படி பார்த்து சொல்கிறாரு, எவனாவது ஒரு அப்பனுக்கு பிறந்தீங்கன்னா இங்கே வாங்க. எவனும் வரல. Nobody came. What a man, the man. And he said, I am doing the play. அவர் கடைசி வரைக்கும் அந்த பிளேயை நிறுத்தவே இல்லை. அப்புறம் இந்த பிளேயில் ஒரு டம்மி துப்பாக்கி யூஸ் பண்ணுவாங்க. அது சுட்டா துப்பாக்கி சவுண்ட் வரும். அது வேற கையில் வச்சுக்கிட்டு அவன் யாரும் வாய் திறக்கல. கடைசி வரைக்கும் பிளேயை முடிச்சாரு. ஐ ஹவ் சீன் ஆல் தட். பட் நான் அந்த தைரியம் எனக்கு இருக்கான்னு தெரியல. ஹீ ஹேட் லாட் ஆஃப் தைரியம். ஒரு வாட்டி ராமாயணம்னு ஒரு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஏதோ ஒரு ஊரில் பேன் பண்ண சொல்லி நோட்டீஸ் வந்தது. அதாவது இந்த ராமாயணம்ங்கிற நாடகத்தை நீங்கள் நடத்தக்கூடாது, இதற்கு வந்து சொல்லி வந்துடுச்சு லெட்டர். அவருக்கு படிக்க தெரியாது. கூட ஒரு ஆள் வச்சுருப்பார். படித்தோன்னு அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தார்.
அப்படியே தலையாட்டிக்கிட்டு அப்படியே கேட்டுக்கிட்டு அப்புறம் அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் வந்து சார் அண்ணன் சாயந்தரம் நாடகம் இருக்குப்பா, எந்த நாடகம் அப்படின்னு, கீமாயனம் அப்படின்ட்டார். டைட்டிலை மாற்றிட்டு டைட்டிலை மாற்றிட்டு சாயந்தரம் அதே நாடகம் வேற டைட்டில், ராமாயணத்துக்கு பதிலாக கீமாயனம். லவ்லி டு நோ, லாட் மோர் டு நோ. 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. எந்த ஆங்கில ராசி சின்னத்திலும் இடம்பெறாத விலங்கு இவற்றில் எது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ செம்மறியாடு, பி யானை, சி காளை, டி மீன். யானை. யானை. ஜீனியஸ் லாக் பி யானை. செம்மறியாடு is Aries, காளை is Taurus, மீன் is Pisces. பி யானை is the right answer. Good. இத கேட்கிறதுக்கு ஒரு காரணம். எப்படி இதுல இன்ட்ரெஸ்ட்? ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. எங்கள் அம்மா, மை மதர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். யூனோ அந்த யங் ஏஜில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த பாரு ஒன் நேரம் சரியில்லையா கொஞ்சம் பார்த்து. ஹூ இஸ் தட், வை தே ஹேவ் டு டெல் ஆல் தட். அதெல்லாம் நான், அதாவது இன்னைக்கு நான் வந்து நிதானமாக உட்காந்து சிரிக்கிறேன், பட் அப்போ வந்து ரொம்ப குதிச்சேன். ஐ வாண்ட் பிலீவ் இன் ஆல் திஸ். வாட் இஸ் திஸ், நம்ம லைஃப் நம்ம கையில். பட் வாழ்க்கையில் அடிப்படை யூனோ யூ ரியலைஸ் தேர் இஸ் சம் சயின்ஸ் இன் அஸ்ட்ராலஜி விச் சேஸ், அது வந்து இந்த ரோட்டில் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க, அந்த ரோட்டில் எப்படி போகணுங்கிறது நம்ம பார்த்து போகணும், அவ்வளோதான். ஐ டேக் இட் அஸ் தட். என் அப்பாவுக்கு வந்து இஸ் என் ஏத்திஸ்ட், பட் நிறைய ஒரு மிஸ்கன்சீவ்டு there's a conception about him which is really totally unnecessary. அவர் எந்த ரிலிஜனுக்கும் எதிரானவர் இல்லை, யாருக்கும் எதிரானவர் இல்லை. His best friends have been all people from whoever they thought he is against. பட் அவர் வந்து அது அந்த வழிபாடு, அந்த சிலது, இந்த மூட நம்பிக்கை, அதுக்கு தான் அவர் எதிரானவர். தட் வாஸ் இஸ் கொள்கை. பெரியாரோட கொள்கையும் அதே தான் அவர் கடைசி வரைக்கும் அதில் தான் இருந்தார். ஸோ எங்களுக்கு எப்படியும் ரிலிஜன் பற்றி சொல்கிற வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த வயசில் நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, ஏன் நீங்கள் வந்து சாமினா என்ன அப்படின்னு கேட்போம்ல. அப்போ கேட்க போகும்போது அவர் சொன்னார், எங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், கரண்ட் தெரியுதா அப்படிம்பாரு, தெரியுது, போய் புடி அப்படிம்பாரு, அதுதான் கடவுள் அப்படிம்பாரு. there is nothing called you, ஏதோ ஒரு பவர் இருக்கு, பட் அது உன்னால தொட முடியாது. டோன்ட், அதுக்கு நீ வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து நீ வந்து டோன்ட் மேக் இட் இன்டு அ பிஸ்னஸ். என்ன போய் நீங்கள் ரிலீஜியஸான கேட்டிங்கன்னா, எஸ் ஐ ஆம், பட் நான் ரொம்ப தீவிரம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி ரிலீஜியஸ். பட் இதை ஹைலைட் வந்து ஐ வாஸ் பேப்டைஸ்ட் when I was small because நான் கான்வென்ட்டில் படித்தேன். ஓகே. எங்கள் அம்மா வந்து ஒரு இங்கே நடந்த பிரச்சனைகள், அப்போ மை ஃபாதர்ஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது பசங்கள்லாம் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் போட்டாங்க ஸ்ரீலங்காவில். ஸோ நான் அங்கே ஹாஸ்டலில் இருக்கும்போது கான்வென்ட்டில் படித்தேன். என்னுடைய காட்ஃபாதர் வந்து அங்கே எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் முஸ்லிம்ஸ். ஓகே. இன்றைக்கி அவர் வந்து அங்கே சென்ட்ரல் மினிஸ்டர். அவர் வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ என்னை முஸ்லீமாக வளர்த்தாங்க. ஓதுறது, அவங்களோட குரான் படிக்கிறது, இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட், என் பொண்ணு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நசீமா, நர்மிளா, அவங்க பிரதர்ஸ் நவுசர், நமாஸ், எல்லாருமே நாங்கள் ஒன்றா வளர்ந்தோம். ஸோ நானும் அவங்களோட அப்படி தான் வளர்ந்தேன். ஸோ ஃபார் மீ ஆல் ரிலிஜன்ஸ், இப்போ நீங்கள் என்னை வந்து ப்ரே பண்ண சொன்னீங்கன்னா நான் சர்ச் ஐ கோ எவ்ரி இயர். ஐ கோ டு பாரிஸ் கிட்ட ஒரு சர்ச் இருக்குது, லூட்ஸ்ன்னு சொல்லி. ஐ கோ தேர். ஐ பிலீவ் இன் தட் பிளேஸ். எனக்கு அங்கே போனால் அவ்வளோ ஒரு காமாக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். பட் என் பசங்களுக்கு நான் அதை திணிக்கிறது இல்லை. ஓகே. நீங்கள் எதை நம்பணுமோ அதை நம்பணும். பட் தேர் இஸ் ஆல்வேஸ் அ பவர். இதில் என்ன பிரகாஷ், அவருக்கு எழுத படிக்க தெரியாது. அதான் நான் அப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தேன். நான் எழுத படிக்க தெரியாது. he doesn't know. பட் அவ்வளோ சோஷியல் அவேர்னஸ் அவருக்கு இருந்தது. wonderful to know about this. Superb. நாலாவது கேள்வி 5000 rupees. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி let's have a break.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. ரூபவாகினி என்பது இவற்றில் எந்த நாட்டின் தேசிய தொலைக்காட்சி கட்டமைப்பு? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ பங்களாதேஷ், பி நேபாளம், சி இலங்கை, டி இந்தோனேசியா. ஸ்ரீலங்கா. சி இலங்கை. Yes. ஜீனியஸ் லாக் சி இலங்கை is the right answer. Education, information and entertainment and so on. It's one of the largest, like the Doordarshan. Like the Doordarshan. How was your life in Ilangai? Actually, உண்மையா சொல்ல போனா, I had the best years of my life in Sri Lanka. நான் வந்து அங்க ஹாஸ்டல்ல இருந்தேன். All my friends. I was such a tomboy. I was a rowdy. I was very naughty. அங்கிருந்து இங்கிலாந்து. அங்கிருந்து இங்கிலாந்து. How was it? உண்மையை சொல்ல போனால் அப்போனால ஐ நெவர் லைக் இங்கிலாந்து. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரொம்ப ரேசிஸ்டாக இருந்தாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். நான் நிறைய சண்டை போட்டு அப்போல்லாம் ரொம்ப ரேர் டு சி இந்தியன்ஸ் இன் இங்கிலாந்து. நான் சொல்கிறது அந்த 80s, 70s, லேட் 70s. ஸோ எங்களை பார்த்தாலே தே டோன்ட் லைக். சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி. தேர் ஆர் நைஸ் பீப்புள் ஆல்சோ. ஒரு வாட்டி பஸ்ஸில் ஏற போகும்போது ஒன் லேடி, நான் உட்காந்துட்டு, ஒரு வயசான லேடி ஏறினாங்க. நம்ம ஒரு வயசான லேடி ஆச்சுன்னா நான் ஏன்ச்சு அதை சேர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி அவள் கர்ச்சீஃபை எடுத்து சேரை தொடச்சி ஷி வாண்டட் டு சிட். எனக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. நான் சொன்னேன், எக்ஸ்கியூஸ் மீ, ஐ வாண்ட் மை சீட் பேக்னு சொல்லி திருப்பி உட்காந்து. அது மாதிரி நிறைய சண்டை நடக்கும். பேக் வாங்க போன இடத்துல ஏதாவது பேடாக கமெண்ட் பண்ணுவாங்க. ஓ வை யூ பீப்புள் நீட் பேக்ஸ், யூ கேன் பி பேக்ட் இன் அ பேக் பாங்க. சரியான சண்டையாக நடக்கும். அப்புறம் எனக்கு அங்கே பிடிக்கல. அப்புறம் ஐ கேம் ஹியர். இங்கே வரப்போ ஒன் ஆஃப் த ட்ரிப்ஸ் எங்கள் அப்பாவை பார்க்க வந்தப்போ பாரதி ராஜா சார் என்னை ஆக்சிடென்டெல்லாம் பார்த்து நடிக்க வச்சார். ஒரே நாளில் பார்த்தாரு. அடுத்த நாள் ஹீரோயின், அடுத்த நாள் மேட்டுப்பாளையம் கொண்டு போய் நடிக்க வச்சுட்டார். Well, we'll come to it. Superb. Very, very, very interesting game. Well, 5வது கேள்வி 10,000 ரூபாய்க்கான கேள்வி. It's a show money. உங்களுக்காக இதோ. T20 கிரிக்கெட் போட்டியில் அதிகபட்ச ரன்களை தனித்து எடுத்தவர் என்ற தற்போதைய சாதனை பட்டியலில் இடம்பெற்றவர் யார்? The options are: A. Brandon McCullum, B. Chris Gayle, C. Tilakaratne Dilshan, and D. Suresh Raina. Chris Gayle. Chris Gayle, B. Genius Lockett, and it is the right answer. சீரியல்ல நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ்ல அவங்களோட பெரிய ஸ்கோர் உங்களுக்கு தான் இருக்கு. பட் ஆக்சுவலா இந்த கிறிஸ் கேல் அடிச்ச ஆட்டம் அந்த கேம் மட்டும் நான் பார்க்கல. வீட்ல யார பைத்தியம் கிரிக்கெட்? எல்லாம் பெரிய சண்டை நடக்கும். நான் வந்து ஐயோ என் சீரியலை போடுங்க நான் பார்க்கணும் அப்படிம்பேன். என் பையன் வந்து மா why you doing this to us அப்படிமா. என் ஹஸ்பண்ட் வந்து நடுநிலை, ஒன்றும் பேச மாட்டாரு. பசங்கள்லாம் சண்டை. ஸோ இந்த கிறிஸ் கேல் ஆட்டம் வந்து I was just reading about it in the papers அடுத்த நாள். 175 in 66 balls not out. 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த நகரம் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் இஸ்லாமியர்களால் புனிதமானதாக கருதப்படுகிறது? Which of these cities is considered holy by the followers of Judaism, Christianity and Islam? And the options are: A. Mecca, B. Medina, C. Jerusalem, D. Constantinople. All three find it. My guess would be Jerusalem.
But Islam, only by the followers You have of 3 Judaism. lifelines. I'll Your guess is? Jerusalem. Sure. Yep. Genius Lock C. Jerusalem. Lifelines remind பண்ண, but you are very sure about C. Jerusalem. Well, Mecca is for Islam, not Constantinople. So Jerusalem C is the right answer. Right. எப்படி தோணுச்சு நடிக்கணும்னு? எனக்கா ஆக்சுவலாக நான் நடிகை ஆவேன்னு என் லைஃப்பில் நான் கனவு கூட பார்த்ததில்ல. ஐ வாஸ் நாட் ஆக்டிங் மெட்டீரியல். நீங்கள் என்னுடைய பழைய ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருப்பேன். ஐ லுக் வெரி அக்லி. என் ஸ்கூல்லே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப அழகாக இருப்பாள். ஸோ we used to call ourselves பியூட்டி அண்ட் த பீஸ்ட். நான் பீஸ்ட், அது பியூட்டி. பட் ஐ தாட் எல்லாருமே இந்த வீட்டில் நிரோஷா தான் நடிகை ஆவான்னு நினச்சாங்க. பிகாஸ் அதுதான் ஷி இஸ் வெரி ப்ரிட்டி, டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும். எனக்கெல்லாம் சுத்தமாக ஒன்றும் தெரியாது. ஸோ பாரதி ராஜா நான் நடிக்கணும்னு கேட்டப்போ மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யார் என்னை பார்ப்பாங்க, இதுதான் நான் கேட்டேன். அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. பட் யார் என்னை பார்ப்பாங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் எங்கள் மதர் கன்வின்ஸ் பண்ணாங்க, ஒரு படம் பண்ணு, உனக்கு பிடிக்கலன்னா யூ கேன் கோ பேக் டு லண்டன். ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வாஸ் அ ஹிட் அண்ட் தென் எவ்ரிதிங் ஃபெல் இன்டு பிளேஸ். கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு பாரதி. அவர் எங்கே கண்டுபிடிச்சாரு? அவரை நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். அவர் வந்து நான் கிழக்கே போகிறேன் நடிக்க போகும்போது நான் நிறைய அதை பற்றி பேசியிருக்கேன். அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை நடிக்க வச்சார். எனக்கு சாக்லேட் எல்லாம் கொடுத்து தான் நடிக்க வச்சார். நல்ல நடிமா நீ நினச்சா இந்த சாக்லேட் கொடுப்பேன்னு சொல்லுவார். சாக்லேட்டுக்கு நான் இந்த மாதிரி தான் நான் நடித்தேன். என் லைஃப்பை நிறைய வாட்டி அவர் மாற்றிட்டார். நான் வந்து ஒரு காலகட்டத்தில் நடிக்கவே வேண்டான்னு இருக்கும்போது கிழக்கு சீமையில் வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் நடிக்க வச்சார். அதுதான் ரைட் வேர்டு. நான் குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், குழந்தை பார்க்க வந்திருக்காருன்னா நீ வந்து என் படத்தில் நடிங்கிறாரு. சார் என்ன சார் நீங்கள், நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், எனக்கு தெரியாது இந்த கேரக்டர் நீ தான் பண்ணணும், நீ தான் வரணும். ஐயோ சார் முடியாது சார், குழந்தை இல்லை வத்தல குண்டில் ஷூட்டிங்க சார், என்ன சார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி என் லைஃப் அப்பப்போ அவர் மாற்றிருக்காரு. அந்த பெருமை அவருக்கு தான் சேரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன இப்போ ஒத்துக்கிறாரு நான் ஒரு நல்ல நடிகைன்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ் பீன் எவ்ரிதிங் டு மீ. இஸ் சேஞ்ச் டு மேன். எப்போ சீரியஸாக உங்களுக்கு தோணுச்சு யூ குட் பி an actress? சீரியஸ் அப்படின்னு நான் நினச்சது ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ஒரு பிக்னிக் மாதிரி. அதெல்லாம் அரகன்ஸ் டு த கோர். ஏன்னா எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க ஏதாவது சொன்னா சரி நான் ஊருக்கு போறேன், அதாவது பாதி படத்துலயே அந்த பாவம் அந்த ப்ரொடியூசர் ராஜ்கண்ண சார் அவர் நிலைமையை நினைச்சு பாருங்க. இல்ல எனக்கு வேணாம் நான் ஊருக்கு போறேன் ஐயோ சொல்லிட்டு பின்னாடி வந்து கெஞ்சி என்னை நடிக்க வச்சு. அப்போ பாக்கியராஜ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் எனக்கு நடிப்பு, அவர் வந்து டைலாக் சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. என்ன சார் பப்ளி மாஸ் மாதிரி ஒரு பொண்ணை கொண்டு வந்திருக்கீங்க பாரு. அப்புறம் ஒரு பெரிய எனக்கு தமிழ் அப்போ அவ்வளோ அந்த பப்ளி மாஸ் என்னன்னு எனக்கு புரியல. பட் ஐ நியூ இட் வாஸ் நாட் அ ரைட் வேர்ட். ஓகே. ஐ வில் டேக் மை ரிவெஞ்ச். அப்பெல்லாம் பேஸ்பால் பேட் இல்லை, அப்பெல்லாம் இல்லை. எங்க பாவாடை தாவணி செருப்பு இல்லாம நடக்கணும். எனக்கு ஒண்ணுமே பாவாடை தாவணியே கட்டினதில்லை, அதான் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் போட்டு ஒரு கிராமத்துல கொண்டு போய் மொட்டை பாறையில வந்து மேலேயும் கீழேயும் ஓட விடுவாரு. ஐயோ எப்படியோ கஷ்டப்பட்டு அவர் டைலாக் சொல்லி கொடுப்பாரு. எனக்கு ஒன்று என்னென்னா டைலாக் ரிட்டென்ஷன் கொஞ்சம் எவ்வளோ பெரிய டைலாக் இருந்தாலும் கேட்டுட்டேன்னா ஐ எம் ரெடி. அவர் சொல்லி கொடுத்தா நான் கிக்கி பிக்கின்னு சிரிப்பேன். அவருக்கு என்ன இந்த புள்ள என்ன இந்த புள்ள இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, நடிக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு போய் டைரக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட், என்னை பற்றி ஏதாவது சொன்னேன்னு. நான் வந்து என்ன பாரதிராஜா சார் இங்கே வா எல்லோரும் வாங்க, இங்கே என்னது எல்லாம் சிரிக்கிறீங்களாமே, பாக்கியராஜ் டைலாக் சொல்லி கொடுக்குறேன் ஏன் கேட்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க. சார் இவர் ரொம்ப மோசம் சார், இவர் எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாரு சார், அவர் வந்து ரொம்ப பேடாக பேசுகிறாரு என்னென்னமோன்னு சொல்லிவிட்டு சொன்னேன். சார் நான் அப்படி சொல்லலை சார், என்ன சார் நீங்கள் இந்த பொண்ணு போய் சொல்லுது சார் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அந்த டைலாக்கை சொல்லுனேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டைலாக். இட் வாஸ் லைக், கையை கை தூக்கி கை மேலே வச்சு திங்குமாங்க கை, கைக்கார மகன் கண்டு முடிக்கினா கையை தூக்கிட்டு ஓடுமாங்க கை, அது என்ன கை செல்லடியாத்தா, இது மட்டும் சரியா சொல்லிட்டேன்னா 8 கட்டு வெத்தல பட்டை பாக்கும் மதுரை சீவலம் வாங்கி தரேன். இதுதான் டைலாக். உடனே டைரக்டர் யார் போய் சொல்றாங்கன்னு தெரியல, நீ டைலாக் சொல்லு அப்படின்னாரு. டப்புன்னு சொல்லிட்டேன்.
பாக்யராஜ் அப்படியே ஆயிட்டாரு. சொன்னா திஸ் மேன் இஸ் ஸ்டூபிட், ஹி இஸ் இக்னரண்ட், இங்கிலீஷ்ல கண்ணா அப்படின்னா திட்டி விட்டேன். ஏன்னா அந்த பப்ளி மாஸ் வாஸ் ஒர்க்கிங் இன் மை ஹெட். அவருக்கு எதனால இந்த அடின்னு தெரியல அவருக்கு. தெரியல. அப்புறம் உடனே சார் ராஜா நீ ஒன்றும் இது பண்ண போ நீ போய் ரூமில் போய் அந்த சீன் எல்லாம் எழுதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் ஐ ஃபெல்ட் வெரி பேட், திட்டிருக்கக்கூடாதுன்னு. அப்புறம் நேராக ரூம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரப்போ வந்து பாக்யராஜ் அங்கே உட்காந்துருந்தாரு. நான் போய் சொன்னேன், ராஜா ஐம் சாரி, திட்டேனா? இல்லை பரவாயில்ல புள்ள, எனக்கு ஒன்றும் புரியல, ஏன்னா இங்கிலீஷில் திட்டேனா. பட் அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இனிமேல் நான் எடுக்கிற படம் எல்லாம் நான் உன்னை கேட்குறேன், நீ நடிக்கிற என் படத்தில் அப்படின்னு சொல்லி அவருடைய ஃபர்ஸ்ட் படம் சுவரில்லாத சித்திரங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து என்னை புக் பண்ண வந்தார். அப்போ நான் வந்து பிஸி ஆகிட்டேன், தெலுங்கு வேற போயிட்டேன். பட் ஆல் இஸ் ஃபில்ம்ஸ் என்னை நடிக்க சொல்லி அவர் கேட்டிருக்காரு. என்னால் முடிஞ்ச படங்கள் நான் பண்ணியிருக்கேன், பண்ணாத படங்கள்லாம் தெலுங்குல பண்ணியிருக்கேன். அந்த பப்ளி மாஸ்ங்கிறது அர்த்தம் எப்போ கண்டுபிடிச்சிங்க? அதுக்கப்புறம் கேட்டுட்டேன், அவரே கேட்டேன், பப்ளி மாஸ்னா என்ன ராஜா அப்படின்னு. அவர் பூசணிக்காய் தெரியுமான்னு அப்படின்னு, அதான் அப்படின்னாரு. ஓ மை காட், super wonderful, hilarious. Before we go further, let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. This wonderful strong iron lady அவங்களோட விளையாடிட்டு இருக்கேன். And seventh question for 40,000 rupees உங்களுக்காக இதோ. சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது பெற்ற நடிகை இவர்களில் யார்? Who among the following actresses won the national award for the best actress for a performance in the film சில நேரங்களில் சில மனிதர்கள்? And the options are A. Shripriya, B. Sridevi, C. Radha, D. Lakshmi. D. Lakshmi. It's my favorite film. Wonderful writer, Jayakant. Genius lock, D. Lakshmi. D. Lakshmi is the right answer. What a brilliant actress. Brilliant film. எனக்கு அவங்க லக்ஷ்மி வந்து அவங்களுக்கு என்னை ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும். பிகாஸ் ஷி வாஸ் மை நேபர். ஐ ஸ்ட் ஆல்வேஸ் அவங்க வீட்டில் தான் இருப்பேன். அவங்க எனக்கு டியூஷன் எடுத்திருக்காங்க. எங்கள் வீட்டில் ஷி ஹஸ் சீன் மீ க்ரோயிங் அப். தமிழ் சினிமா அவங்கள இன்னும் கொண்டாடலைங்கிறது என்னுடைய கருத்து. So true. நான் அதனால தான் நிறைய விஷயங்கள் ஹீரோயின்ஸுக்காக பேச போகும்போது நான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசுகிறதுக்கு காரணம் வந்து நிறைய பேரை வி ஃபர்கெட். ஐ திங்க் த இண்டஸ்ட்ரி ஆன் த ஹோல் அது கொண்டாடுற இடத்துல அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட. You have opened my eyes and I think I'll do my best to do that. Yes. Because Lakshmi அவர்கள் என் வாழ்க்கையில் ரொம்ப she has played a very major role in my life. அதை நான் இது வரைக்கும் எந்த மேடையிலையும் சொன்னதில்லை, அந்த சொல்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து சினிமா நடிக்கணும்னு பெரிய ஆர்வம் கிடையாது, நாடகங்கள் பண்ணிட்டு இருப்பேன். பட் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 3-4 மாதம் எனக்கு வாடகை கட்ட முடியாதுன்னும் போது இந்த காந்தி நகர் சைடு வருவேன். அப்போ திடீர்னு கூப்பிடுவாங்க, இவன் நல்ல டயலாக் பேசுவான். ஸோ ஒரு லாயர் ரோல், ஒரு டாக்டர் ரோல், மேஜர் லாயர் ரோல்ஸாக கிடைக்கும். இதுன்னு ஒரு படம் பண்ணாங்க, அதில் லக்ஷ்மி அம்மா நடிச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் டைகர் பிரபாகர்னு இறந்துட்டார் இப்போது, பிரபாகர் அவர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு 260 ஃபீட்டுக்கு ஒரு டயலாக் இருந்தது. நான் என் பாட்டுக்கு போனேன். லக்ஷ்மின்னா நமக்கு ஜூலி லக்ஷ்மி பெரிய நடிகை எங்களுக்கு தெரியும். நான் அந்த டயலாகை சொல்லி முடித்தேன். அண்ட் ஷீ செட் அந்த புள்ள பையனை வர சொல்லு அப்படின்னு அங்கே மேக்கப் மேன் வந்து கூப்பிட்டாங்க. நான் போனேன். உன் பேர் என்னான்னு கேட்டேன். பிரகாஷ் ராய். என்ன பண்ணுற? நடிக்கிறேன். வெரி சூன் நீ வந்து த ஹோல் இந்தியா ப்ரௌட் ஆகிற ஒரு நடிகனாவேன். எனக்கு புரியவே இல்லை. தெரியலங்க எப்படின்ற தமிழ் கூட தெரியாது எனக்கு. எப்படி என்ன? ஜஸ்ட் வெயிட், சம்படி வில் டேக் யூ. எதுக்கு பண்ணுற இதை? என்ன எனக்கு கொஞ்சம் வாடகைக்கு பிரச்சனை வந்து அதான் பண்ணுறேன். யூ கோ அட். ஷி டிட்ன்ட் சே ஐ வில் ஹெல்ப் யூ. நான் ஒரு படம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்ல. ஒரு லாயர் கேரக்டர் கர்நாடகாவுக்கு வந்திருக்காங்க, ஒரு தியேட்டர் நடிகர் நடிச்சுட்டு போகிறான். பட் ஷி செட் தட் நான் தமிழ்நாட்டுக்கு வந்து
நடிகனாய் என்னுடைய முதல் திரைப்படம் நான் தயாரிக்கும் போது தயா லக்ஷ்மி அம்மா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நடித்து நான் அவங்கள புக் பண்ணுறதுக்காக போனேன். ஏண்டா தமிழ்நாட்டில் ஒரு நடிகன் ஆகணும் தயாரிப்பாளரும் ஆயிட்டியா நீ? அது நல்ல தயாரிப்பு. அது ஸோ ப்ரவுட். ஹை டைம் வி ஹேவ் டு செலிப்ரேட். வெல், லக்ஷ்மி அவர்களை பற்றி சொன்னீங்க, மற்றவங்களை பற்றி எனக்கு ஐ வாண்ட் டு நோ பிகாஸ் as an actress. என்னுடைய பெஸ்ட், அதாவது இவ்வளோ வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா ஸ்ரீபிரியா தான் நான் சொல்லுவேன். எஸ். வென் ஷீ வாஸ் அ லிட்டில் கேர்ள், நான் குழந்தையா இருக்கும் போது அவங்க என்னை தூக்கி வச்சுக்கிட்டு வீடு ஃபுல்லாக எனக்கு வேடிக்கை காட்டுவாங்களாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க எப்போவுமே ஆளும் தான் கூப்பிடுவாங்க பிகாஸ் ஷீஸ் டு ஹேவ் ரவுண்ட் ஃபேஸ், 2 குழி இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் நான் கிழக்கே போமுறையில் நடிக்க போகும்போது அவங்க ஆட்டுக்கார அலமேலுங்கிற படத்துக்காக மேட்டுப்பாளையத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். அங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்கள அப்புறம் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே நட்பு தொடர்ந்து இன்ன வரைக்கும் we are always together. எங்க 2 பேரையும் பார்த்தா நிறைய பேருக்கு ஐயோ அப்படிம்பாங்க. பிகாஸ் blunt அப்படின்னீங்கன்னா she is also another tremendous actress, terrific actress who has not been celebrated by Tamil presence. அவங்க படம் அவள் அப்படித்தான் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். and her sense of humor is out of the world. out of the world. So அவங்க she is now like part of our family friend மாதிரி. பட் நீங்கள் ஸ்ரீதேவி எடுத்துக்கிட்டா ஆக்சுவலாக நான் நிறைய படங்கள் நடித்தேன் அப்படின்னா அது ஸ்ரீதேவியோட தான். இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு நிறைய தெலுங்கு படங்கள், தமிழில் ஐ திங்க் வி டிட் போக்ரி ராஜா பண்ணோம். இப்போ ஸ்ரீதேவிக்கு பத்மஸ்ரீ கிடைச்சப்போ ஐ டோல்ட் த மோஸ்ட் டிசர்விங் ஆக்ட்ரஸ் ஃபார் பத்மஸ்ரீ. ஏன்னா ஒன் திங், நான் கொஞ்சம் பிளண்ட்டாக பேசுகிறது வந்து அது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கு அது சில டைம் ரொம்ப கோவமாக வரும். சும்மா ஒன்றும் பண்ணாத ரொம்ப பாலிவுட்டை தலையில் தூக்கி எல்லாரும் கொண்டாடுவாங்க. ஏன் தமிழ்நாட்டில் இல்லையா? எவ்வளோ வருஷத்துக்கு அது என்ன எம்எஸ்விக்கே இன்னும் அந்த கௌரவத்தை கொடுக்கலாம். அண்ட் எனக்கு அது ரொம்ப கோபமாக இருக்கும். எனக்கு அது ஸ்ரீதேவி கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. சின்ன வயசுலேருந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ராதா வந்து எனக்கு அப்புறம் வந்தவங்க. அவங்க எனக்கு அப்புறம் டைரக்டர் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. another beautiful actress. பட் நாங்கள் இந்த 80s அப்படின்னு எல்லாரும் ஒரு கும்பல் சேர்றோம் பாருங்க, அதில் நாங்கள் எல்லாரும் அதில் அஃப்கோர்ஸ் ராதா இருக்கு. அண்ட் வி ஷேர்ட் சச் வார்ம் மூமெண்ட்ஸ். எங்கள் லைஃப் ஃபுல்லாக இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நான் 30 odd years ஐ பீன் ஆக்டிங். அந்த 30 odd yearsல என் வீட்டில் நான் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்? மேக்ஸிமம் நான் வந்து நடித்தது வந்து சிவகுமார் சார் கூட தான். ஏன்னா நிறைய படங்கள், அதுவும் சீரியல்ஸ் கண்டினியூஸாக பேக் டு பேக் அவரோட பண்ணேன். வி ஸ்பெண்ட். அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிட்டு சில பேர் நாங்கள் பழகுறோம், சில பேர் பழக மாட்டோம். பட் அந்த பாண்டை கண்டினியூ பண்ணுறது இருக்கு பாருங்க லேட்டர் இன் லைஃப். இட்ஸ் ஸோ நைஸ். முதல் முறை அதுக்கு டப்பிங் நீங்கள் தானா? யா ராதா. யா முதல் மரியாதையில் ஃபஸ்ட்டு நான் நடிக்க வேண்டியது. அப்போ இது நடிக்கிறியா அப்படின்னு பேச்சு வரப்போகும்போது அப்போ தான் சுவாதி முத்தியம்னு ஒரு படம், கே விஸ்வநாத் சாரோட படம். அப்போ 11 years நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் கமல் சார் கூட நடித்ததே இல்லை. தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம். இந்த பக்கம் இன்னொரு லெஜண்ட் சிவாஜி சார். அப்போ டைலமா எனக்கு அப்படி இருந்தது. பட் தென் ஆஃப்கோர்ஸ் ஐ ஆப்டட். நான் சொன்னேன் இல்லை சார் நான் கோயிங். ஏன்னா அது ஃபஸ்ட்டு கமிட் ஆகிட்டேன். அது ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்டேன் சார், அதுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டேன். அதுக்காக அவர் டப்பிங் என்னை பேசுகிறேன், நீ உன் குரல் அது ஐ வென்ட் அண்ட் ஸ்போக் ஃபார். பட் அதையும் மீறி ஷி வாஸ் வண்டர்ஃபுல். வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல் லேடி, வண்டர்ஃபுல் லேடி. அண்ட் எங்கேருந்து நீங்கள் அந்த சிப்பிக்குள் முத்து, ஹேட்ஸ் ஆஃப். One of the most brilliant performances I've seen. Thanks to Vishwanath sir and Kamal. You know, Kamal கிட்ட அது ஒரு நல்ல குவாலிட்டிங்க. அவர் வந்து he'll get the best out of an actor being in the same. நான் தான் சொன்னேன்ல, when நீங்க என் கூட நடிக்க போகும்போது you are able to, you know, you have that அந்த give and take இருக்கு பாருங்க. அது only some actors are. Kamal sir க்கு அது நிறையவே இருக்கு. He's able to imbibe that quality in within you. அது பெஸ்ட்டாக கொண்டு வந்துடுவார். I had a great time doing that film. And what a quality of performance. ரெண்டு பேரும் அந்த படத்துல mind blowing. Superb. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாற்றம் ஒன்றே மாறாதது.
உங்கள் வாழ்வை மாற்றப் போகும் கேள்விகளோடும் கோடிகளோடும் பிரகாஷ் ராஜ். Welcome back to this wonderful episode with ராதிகா சரத்குமார் அவர்கள். விளையாட்டை மறந்துட்டோம். இந்த மாதிரி ஆளுங்களோட இதான் பிரச்சனை. பேசிக்கிட்டே இருப்போம். 8வது கேள்வி 80,000 rupees உங்களுக்காக இதோ. பின்வரும் பெண் பிரமுகர்களில் The Iron Lady என்ற பெயரில் பிரபலமாக உள்ளவர் யார்? Which of these female personalities was popularly referred to as the Iron Lady? The options are A. Indira Gandhi, B. Aung San Suu Kyi, C. Margaret Thatcher, D. Annai Teresa. The answer is C. Margaret Thatcher. Genius, lock, C. Margaret Thatcher. Well, அவங்களுடைய uncompromising politics and strong leadership style got the nickname Iron Lady. C. Margaret Thatcher is the right answer. Thank you. இந்த வருஷம் தான் காலமானாங்க. ஆமா. Well done. மார்கரெட் தாச்சர் அண்ட் அயன் லேடி பேசிட்டு இருக்கும்போது உங்களை பார்க்கும்போது அயன் லேடி தான் தெரியுது. ஐயோ. Quite a lady you have been. No. Yes. And especially why Iron Lady நான் நிறைய நடிகைகளை நம்ம வந்து தமிழ் சினிமாவில் இந்திய சினிமாவில் பார்க்குறோம். டால்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் they settle down. But you are one lady who's just not settled down. Especially I am really surprised with a personality like you starting an organization called Radon. Constantly been busy and அது எப்படி how did you manage to? I think நான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் பர்சன் who learns on the feet. நான் நடிகை ஆகணுன்னா நான் நடிக்க வரல. நடிகை ஆனதும் எனக்கு ஏன்டா நடிக்கிறேன்னு இருந்தது. அப்புறம் நடிகை ஆனேன். அதுக்கப்புறம் நல்லா நடிக்கணும். ஒரு காலகட்டத்தில் நான் வந்து டெலிவிஷனுக்கு வரப்போகுது. நான் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒன்று பிடிக்காது. ஏன்னா ஆம்பளைங்களுக்கு மட்டும் வயசே ஆகாது. எல்லாம் ஐஸ்வர்யா ராய், தீபிகா, யார் யார் சின்ன சின்ன பொண்ணுங்க எல்லாம் அவங்களோட நீங்கள் நடிக்கிறீங்க. சரியா? நாங்கள் வந்து என்ன, நீங்கள் வந்து அவருக்கு அம்மாவா நடிக்கிறேன், நான் இதுக்கு அவங்கள அம்மாவா நடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வி, ஸ்மால் கொஸ்டின், ஒரு கொஸ்டின் தான். எல்லாமே கொஸ்டின்ல ஆரம்பிக்கிறது தானே. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் என்னுடைய கரியருக்கு நான் கண்ட்ரோலாக இருக்கணும். ஐ ஷுட் பி இன் கண்ட்ரோல் ஆஃப் மை கரியர். அதில் ஆரம்பித்தது தான் தயாரிப்பு. ஏன்னா ஐ வாஸ் அ சிங்கிள் மதர். அப்போ என் பொண்ணோட நான் ரொம்ப தனியாக ஐ ஹேட் லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ரொம்ப ஃபைட் பண்ண விஷயம் வந்து ப்ரீ கன்சீவ் நோஷன். நீ ஒரு படம் நடித்தா நீ இதுதான், நீ ஒரு கிளாமர். நீ சோகமாக நடித்தனா ஓ நீ வந்து கிராமத்து பொண்ணுக்கு கரெக்ட். இல்லைன்னா நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டிங்கன்னா ஐயோ அவ்வளோதான், இதோட செத்து போயிட்டாமா, முடிஞ்சு போச்சு அவ கதை. குழந்தை பெற்றாங்கன்னா புதைச்சி கிதிச்சு எல்லாம் விழாவும் எடுத்துடுவாங்க. ஐ வாண்டட் டு பிரேக் தட். தட் வாஸ் ஐ நாட் வாண்டட் டு பிரேக் இட். நான் ஃபைட் பண்ணி இல்லை, ப்ரூவ் பண்ணி ஃபைட் பண்ணுவேன், ப்ரூவ் பண்ணு. அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் ரடான். ஆனால் ஆரம்பித்த உடனே என்னாச்சுன்னா குழந்தையும் பார்த்துக்கணும், கதையும் பார்த்துக்கணும். டெலிவிஷன் இஸ் வெரி டஃப். நான் வந்து ஏறாத சேனல் இல்லை பிரகாஷ். ஆனால் ஒரு சீரியலை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பணம் அப்படின்னு ஒரு பேங்க்குக்கு போனால் அப்போ தான் ஐ ரியலைஸ் சினிமா இண்டஸ்ட்ரி எவ்வளோ கேவலமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது, எப்படி வெளியாளுங்க எங்களை பார்க்குறாங்க. அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கும்போது இன்னும் கஷ்டம். நான் வந்து செவரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்கேன் பணம் வாங்குறதுக்கு. அது உங்களுக்கும் தெரியும். நீங்களும் ப்ரொடியூசர் தானே. இதெல்லாம் கஷ்டப்பட்டு போனால் அப்புறம் பேங்க்ஸ் கிட்ட ஃபைட் பண்ணி நான் எவ்வளோ கரெக்டாக இருக்கேன்னு சொல்லி நீங்கள் என் கதையில் பார்க்குறீங்க, ஐயோ அவங்க ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் லைஃப்பில் நடந்தது எனக்கு. நான் அவ்வளோ கரெக்டாக என்ன கஷ்டம் இருந்தாலும் ஐ ஆனர் மை கமிட்மெண்ட். அதிலிருந்து அந்த நிறுவனத்தை நான் வந்து மறுபடியும் அது கொண்டு வர்றது பெரிய போராட்டம் தான். அதுக்கப்புறம் அதை தக்க வைக்கிறது இருக்கு பாருங்க, அது வந்து அதுதான் இட்ஸ் பிக்கஸ்ட் சேலஞ்ச். இந்த சிரிப்புக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு, நிறைய சோகம் இருக்கு, போராட்டம் இருக்கு. சார் யா எவ்ரிபடி திங்கிங் எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. அந்த ஜாலிக்கு பின்னாடி நிறைய இருக்கு.
பட் நான் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இட்ஸ் ஓகே, வாட் ஹஸ் ஹேப்பன், லெட்ஸ் இன்னைக்கு நல்லா இருக்கணும், இன்னைக்கு நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான். தட் இஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஆனால் அது சில பேர் சொல்லுவாங்க, இல்லை கடவுள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள தான் ரொம்ப சோதிப்பாங்க. அது என்ன கேம் பிளானோ எனக்கு தெரியல. வெல், ரொம்ப அழகா புரியுது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் அமைச்சுக்கணும். கண்டிப்பாக. அண்ட் யூ ஹவ் ப்ரூவ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனை நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது, இட் இஸ் நாட் த பாயிண்ட் ஆஃப் ஃபைட்டிங், போராடுறது இல்லை, ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணி தான் நிரூபிக்கணும். அண்ட் யூ ஹவ் பீன் அ கிரேட் எக்ஸாம்பிள். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பருக்கு ஒன்றுன்னா எந்த கேள்வியும் கேட்பேன், முதல் போய் நிற்கிறது நீங்கள் தான். அதை அண்டர்ஸ்டுட். பட் இவ்வளோ நண்பர்கள் இருக்கும்போது தனியாக நின்று இருக்கீங்களா எங்கேயாவது? நிறைய விஷயத்தில் தனியாக நின்று இருக்கேன். ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னேன், கம்பெனி ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாமே தனியாக செய்ய போது நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு வந்து அமைஞ்சிடுது. அப்படி இருக்க போகும்போது இதுக்கு மேலே என்னால் போராட முடியல அப்படின்னு வரப்போ, அப்போ எனக்கு ஷரத் யாருன்னு கூட தெரியாது. ஐ நோ ஹிம் ஆஸ் அ கோஸ்டார், பட் அவ்வளோ பழக்கம் இல்லை. நான் அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். உட்காந்துட்டு இருக்கப்போ வந்து ஐ வாஸ் டெல்லிங், ஐ டோன்ட் நோ ஹவு. ஹி ஆல்சோ ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்போ. பட் இருந்தால் கூட கம் ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு வந்த ஒரு பெரிய குணம் படைத்த ஒருத்தர்னா இஸ் மை ஹஸ்பண்ட் ஷரத். நான் இது வந்து அவர் முகத்துக்காக சொன்னதில்லை, அவருக்கே நான் சொன்னதில்லை. பட் அந்த குவாலிட்டி இன் ஹிம் ஐ ரியலி அட்மையர். அந்த டைமில் அவர் வந்த அப்படி நின்னார். பட் எங்களுக்கு அப்படின்னு ஒரு கஷ்டம் வந்தது வந்து எங்கள் படம் ஜக்குபாய். அது தயாரித்து இன்டர்நெட்டில் அது விட்டோன்னே நல்லா ஞாபகம், December 31 ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து ஷரத்துக்கு தான் வந்தது. எனக்கு சொல்லக்கூடாது, நான் அப்செட் ஆகிடுவேன் December 31 சொல்லிவிட்டு அவர் மறைச்சிக்கிட்டே இருந்தால். பட் somehow I got to know. என்னாச்சுன்னா இந்த மாதிரி இன்டர்நெட்டில் வந்தோடனே ஒரே நைட்டில் 11 crores ஒரே நைட் கண்ணு மூடி ஜஸ்ட் வெண்ட் அப்படியே. தட் வாஸ் அப்போ அந்த டைமில் இண்டஸ்ட்ரி எல்லாரும் வந்து எங்கள் பக்கத்தில் நின்னாங்க, ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் உதவி அப்படின்னு வந்து நின்னது ரஜினிகாந்த். டூ பீப்புள். ஒன்று ரஜினி ஃபோன் பண்ணி கேட்டார், ராதிகா எவ்வளோ பணம் வேணும் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு. நான் ஒன்றுமே சொல்லலை. செட் ஐ கான்ட் டாக் அப்படின்ட்டு ஷரத்துக்கு ஃபோன் கொடுத்தேன். இப்போ ஷரத் சொன்னார், வி டோன்ட் வாண்ட் மணி, இந்த ஒரு வேர்ட் இஸ் இனஃப் ஃபார் அஸ், நாங்கள் எப்படியோ நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அந்த வேர்ட் இன்ன வரைக்கும் நான் இன்னைக்கு இல்லை, நான் ரஜினி சார் பார்ப்பேன், அங்கே எங்கேயாவது பார்ப்பேன் கொள்வேன், பட் ஐ டோன்ட் டாக் டு ஹிம் மச். பட் டில் ஐ டை ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் வேர்ட். இட்ஸ் வெரி ரேர். வெரி ரேர். அதே மாதிரி இன்னொரு பர்சன் ஹூஸ் வெரி க்ளோஸ் டு மீ இஸ் சூர்யா. சூர்யா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அக்கா என்ன பண்ணுன்னு சொல்லுங்கக்கா, நான் பண்ணுறேன், இப்போ பண்ணுறேங்க. என்னடா சூர்யா, வில் ரிலீஸ் த ஃபிலிம். பட் தீஸ் டூ பீப்புள் ஐ கேன் நாட் ஃபர்கெட். எல்லாரும் வந்தாங்க, பட் தோஸ் டூ வேர்ட்ஸ் அந்த டைமில் நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஷரத். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு எப்படி அது வெளியே வருதுன்னு தெரியல. யூ கான்ட் இமேஜின். அந்த டைமில் ஒரு 2 பேர் அப்படி வந்து சொல்ல போது ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட். என்ன பண்ண முடியும், ஹெல்ப்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. நடிகை, அவர் பெரிய நடிகர், அவரும் அரசியலில் இருக்கார், அவரும் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் வாட் டு யூ டூ? அண்ட் it was a lot of hard work which went. தனியாக நிற்கும்போது தனியாக விட்டுற மனிதர்கள் நிறைய இருக்கும்போது தாண்டி இன்றைக்கும் உங்களுக்கோ சரத்துக்கோ ஃபோன் பண்ணால் முதல் வருது நீங்கள் 2 பேர் தான். அந்த குணத்தை இன்னும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க, அந்த நம்பிக்கையை விட்டுட்டு இருக்கீங்க. wonderful. Well, before we go further, let's have a break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome
வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. திஸ் வண்டர்ஃபுல் ஸ்ட்ராங் அயர்ன் லேடி. வெல், இவ்வளோ பேசுறதுக்கு நடுவுலையும் யூ பிளேயிங் சோ வெல் தட் 3 லைஃப் லைன் அப்படியே இருக்கு. ஓகே குட். ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்னு போயிட்டே இருக்கீங்க. தெரியும். வெல், 9வது கேள்வி 1,60,60,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. சென்னையின் எந்த புறநகர் பகுதியில் எம்.ஆர். ராதா அவர்களின் பெயர் கொண்ட ஒரு சாலை உள்ளது? In which one of these suburbs of Chennai is there a main road named after M.R. Radha? The options are A. Kamarajapuram, B. Padappai, C. Semanjeri, D. Siruseri. கண்ணு வச்சிட்டீங்களே. ஏன்? எனக்கு ஆக்சுவலி கரெக்டா தெரியாது. Can I go for audience? மணியனை, Such a disgrace. உங்களுக்கு ஏதாவது ஒரு 2ல டவுட் இருக்குன்னா 50-50 போகலாம். தெரியவே இல்லைன்னா ஆடியன்ஸ் போல் போகலாம். No, I'll ask the audience. ஆடியன்ஸ் இது வேற யாரும் இல்லை, எங்க அப்பா அப்பா தான். பேர்ல சென்னையில ஒரு சாலை இருக்கு. தெரியுமா அட்லீஸ்ட் இருக்குன்னு? தெரியாது. வெல் ஆடியன்ஸ், இட்ஸ் யுவர் சான்ஸ் நவ. சென்னையின் எந்த புறநகர பகுதியில் எம்.ஆர். ராதா அவர்களின் பெயர் கொண்ட ஒரு சாலை உள்ளது? The options are A. காமராஜபுரம், B. படப்பை, C. செம்மஞ்சேரி, D. சிறுசேரி. Your time starts now. The poll results, audience D, 60%. Siruseri. 22, 3%, 15%. So I'm totally lost, so I think I'll have to go with the audience. we'll go with the audience. Genius lock D, Siruseri. காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உள்ள இருக்கிற நெக்ஸ்ட் டு த ஐடி பார்க் சிறுசேரி இருக்கு அண்ட் அங்கே ஒரு சாலை இருக்கு. அத்தனைக்கும் நான் தங்குற இடத்துக்கிட்ட. ப்ளீஸ் விசிட் தட் ரோட். Okay, sorry. I'll tell you where the road is. So, Yeah, it's the right answer. D. Siruseri is the right answer. Thank you. Thanks a lot. Thank you. உலகத்தில் வந்து எம்.ஆர். ராதா அவர்களுக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாலும் அவரை பிடிக்காதவங்களும் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. கண்டிப்பா. வெரி ரேர் குவாலிட்டி a man can create. I am very serious when I talk about it. உங்க பார்வையில் எப்படி இருந்தாரப்பா? ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் அளவே இல்லை. பயங்கர இது ஹெல்பிங் குவாலிட்டிஸ் வந்து இந்த கையில் கொடுக்கறது இந்த கைக்கு தெரியாது. அது அவர்கிட்ட அப்படி ஹெல்ப் பண்ணிடுவார். ஹி வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். அவருக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அந்த செட் ஆஃப் ரூல்ஸில் அவர் வாழ்ந்தார். கடைசி வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டேன்னு பிடிவாதமாக இருந்தார். நான் எதுக்கு கொடுக்கணும் இன்கம் டேக்ஸ், நீ என்ன பண்ணுற எனக்காக, இதில் தான் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். அதே மாதிரி ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஐ திங்க் இட் வாஸ் அ நேஷனல் அவார்ட். அவர் கேட்டார், அங்கே படம் பார்த்தவன் எவனுக்காவது என் பாஷை புரிஞ்சுதா, நான் பேசின வசனம் புரிஞ்சுதா, அவன் பாஷை தெரியாதவன் அவன் ஏன் எனக்கு அவார்டு கொடுக்கணும், இப்படியே கேட்டார். அவார்டும் வாங்கலை, அப்படியே கேட்பார். ஐ மீன் தட்ஸ் ஹவ் ஹி இஸ். இப்படி விளையாடுறது உங்களோட குழந்தைங்களோட அவருக்கு வந்து பொம்பளை பசங்க வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளை பசங்க மேலே ஒரு தனி செல்லம். எல்லாருமே என்னடா கண்ணா, ஆம்பளை பசங்களை பிடிக்காது. இப்படி தாண்டி போனால் கூட கூப்பிட்டா அடிப்பார். இது மாதிரி என் பிரதரை போகும்போதாடா இங்கே வாடா அப்படின்னு சொல்லி பலான்னு ஒன்று என்னடா அப்படின்னு. என் பிரதர் வந்து சின்ன வயசில் தாண்டி தாங்கவே முடியல. கடைசியில் எப்படி அவரை ஹர்ட் பண்ணணும், உன் ரத்த கண்ணீரே நல்லா இல்லை அப்படின்ட்டு நான் அதை தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவருக்கு என்னன்னா பொம்பளை பசங்க பாவம், அவங்க எப்படியோ கஷ்டம். அந்த டைமில் அப்படி அவங்கெல்லாம் அப்படியே பத்திரமா ஸ்கூலுக்கெல்லாம் வண்டியில் ஆம்பளை பசங்கள்லாம் எல்லாம் பஸ்ஸில் தான் போயிருக்காங்க. ஆம்பளை பசங்க என்ன அவங்கள அடித்தாதான் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க. அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும். ஆம்பளை பசங்க மட்டும் கெட்டு போனால் திருத்தவே முடியாது.
பொம்பளை பசங்களை நீங்க எப்படி வேணாலும் திருத்தலாம், அந்த கண்ணோட்டத்துல தான் எல்லா ஆம்பளை பசங்களையும் போட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பார். அவர் நாடகத்திலயும் அப்படிதான் நடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்படியே உட்காருவாரு, யார் யார் என்ன பண்றாங்கன்னு அப்படியே பார்த்துக்குவாரு ஒரு கண்ணில். அதுல ஏதாவது ஒருத்தர் அந்த ஹீரோயின் கிட்ட ஏதாவது கொஞ்சம் சிரிச்சு பேசிருப்பாரு, ஒன்றும் பேச மாட்டார். அந்த குஷ்டரோகி வேஷத்துல உட்காந்துருப்பாரு டயலாக்ல. அந்த சாக்கில் எவனாவது ஒருத்தர் மேடைக்கு வரணும்னா அந்த கம்பாலே உன்னோட பொம்பளை பார்த்து சிரிக்கிறேன். நான் வந்து சின்ன பொண்ணு அந்த ஓரத்துல உட்காந்து ஐயோ அம்மான்னு ஒரு கடவுள் கேட்கும். அந்த மாதிரி ஐயோ பா, ஹில் டூ சம் ஹிலேரியஸ் திங்ஸ். தூக்கு மேடைன்னு ஒரு நாடகம். அந்த நாடகமும் அதில் வந்து ஒரு கேபரே டான்ஸ் பார்த்துட்டு வருவார். அவர் வயசானவர். ஒரு வந்து அந்த கேபரே டான்ஸ் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஐ ஸ்டில் நெவர் ஃபர்கெட் தட். சொல்லுவார், டே என்னடா அது, எப்படிடா ஆடுறா, ஜகஜோதியா இருக்காடா அவ. சொல்லிட்டு அவ போட்டிருந்தா பாரு ட்ரெஸ்ஸு, தர்மத்துக்காக மூடிருந்தா. இதெல்லாம் டைலாக். அப்பா இதெல்லாம் என் வயசுக்கு அது என் மனசுல பதிஞ்சிருக்குன்னா அப்படி நீங்க நினைச்சு பாரு. அப்படியே வந்து டங்குன்னு ஒரு மியூசிக் அடிச்சாங்க. அவ அப்படி திரும்பின உடனே எல்லாரும் அரோகரான கத்துறாங்களா. என்ன இந்த மாதிரி I'll never forget. அவர் கண்ணாவனான பேசுவாரு. ஐயோ, as a person, whatever I've seen of him, he's been like that. Very first என் படம் பார்த்தப்போ அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன வார்த்தையே அதுதான், என்றைக்குமே லேட்டாக போகாது ஷூட்டிங்க்கு. அது ஒன்று தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஃபர்ஸ்ட் மேக்கப் போடப்போ வந்து ரொம்ப சென்டிமெண்ட் பார்ப்பாங்க எல்லாரும். சாமி கும்பிடுவாங்க, யாராவது பெரியவங்க வந்து. அன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் மேக்கப் போடப்போ வந்து என் அப்பா தெரியாமல் அங்கே வந்துட்டார். வந்தோடனே என்னப்பா மேக்கப் போடுறீங்களா, நான் முதல்ல பொட்டு வைக்கிறேன்னு சொல்லி எனக்கு வச்சார். ஸோ இன்ன வரைக்கும் ஐ ஃபீல் தட் மேபி ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஐ எம் வேர் ஐ எம். ஒரு நடிகரானது ஒரு பொண்ணு நடிகை ஆகிறா அன்னும்போது வந்து பொட்டு வைக்கிறது இருக்குல்ல, எவ்வளோ பெரிய முற்போக்கு சிந்தனை. ஆமாம்மா, அதுவும் பாரதிராஜெல்லாம் பயந்தார். ஐயோ பொண்ணு போய் நடிக்க சொல்ல கேட்டார். அவர் பாட்டுக்கு ஏதாவது கண்ணம்னு ஏதாவது சொல்லிடுவார். பட் படம் பார்த்து அவர் ஒன்னே சொன்னார் பாரதிராஜாக்கு, யாருக்கு எப்போ எங்கே க்ளோஸ் அப் வைக்கணுங்கிறது வெள்ளக்காரனுக்கு தான் தெரியும், அதுக்கப்புறம் நீ ஒழுங்கா பண்ற அப்படின்ட்டு. அது மாதிரி பேச முடியுமா ஏதாவது? அவர் வந்து பாட்டு பாட ரொம்ப இஷ்டம். பட் அவர் குரல் அவருக்கு ஒத்துழைக்கல. அவர் எப்பவுமே இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும் அவர் பாடுவார். நான் தாளமே இருக்காது. நான் பேச நினைப்பது இப்படி எல்லாம் அந்த பாட்டு, அது அழகான பாட்டு. அவர் நினைப்பதெல்லாம் நீ பேச டேய் அப்படி தாளமும் தப்பு, குரலும் தப்பு. அந்த குரலை வச்சு தானே உலகமே பார்க்கறவர். கரெக்ட். அந்த பாட்டு எவ்வளவு அழகான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் எனக்கு அவர் பாடுறது தான் ஞாபகம் வரும். பட் எஸ், அவருக்குள்ள he had lot of good qualities. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. I am playing with this wonderful and deep from my heart a lady I admire. Thank you. ராதிகா சரத்குமார். 10வது கேள்வி 3,20,000 ரூபாய்க்கான கேள்வி. ஒரு லைஃப் லைன் போயிடுச்சு. ஷூர் மணிக்கான கேள்வி. இன்னும் 2 லைஃப் லைன் இருக்கு. T20 மாதிரி இருக்குது. 320 10th question உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த திரைப்படத்தில் இயக்குனர் பாரதிராஜா நடிக்கவில்லை? Which of this film has director Bharadiraja not acted in? And the options are A. கல்லுக்குளிரம், B. ரெட்ட சுழி, C. முதல் மரியாதை, D. ஆயுத எழுத்து. எதுக்கு அவ்வளவு தூரம்? அவர் எடுக்காத படம் நடிச்சது இல்லையா? முதல் மரியாதை. பட் ஆக்சுவலா நான் வந்து ஒண்ணு சொல்லணும், அவர் நடிச்சதில்லை அப்படின்னு ஒரு கேரக்டரா அவர் வந்து யூனோ பார்க்க வேண்டாம். பிகாஸ் அவர் எல்லாத்துலயும் வந்து சாரி ஐ வில் சே முதல் மரியாதை. சி முதல் மரியாதை.
ஜீனியஸ் லாக் சி முதல் மரியாதை. இப்ப சொல்லுங்க, அப்படி என்ன சிரிப்பு? ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம் நடிச்சேன்னா கல்லுக்குள்ளீரம், அந்த படத்துல உண்மையிலே டைரக்டர் கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்க நல்லா இல்லை சார், நீங்க நடிக்காதீங்க சார். அவர் அதனாலே அவர் படம் பார்க்க கூப்பிட்டாருன்னா ரொம்ப யோசிப்பாரு. ஏன்னா நான் டப்புன்னு சொல்லுவேன், சார் கேவலமா இருக்கு சார் இந்த படம், நல்லாவே இல்லைம்ப. அதனால எனக்கு அது ஞாபகம் வந்தது. நடிக்காத படம் எதுலயும் நடிக்கலன்றீங்க. அப்போ அவர் எல்லாத்துலயும் வந்துடும், என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு வந்துடும். அதனால எனக்கு அது சேர்த்துருவீங்களோன்னு இது எல்லா படத்திலும் கையை கொண்டு வந்துருவாரு, அப்படியே இருப்பாரு. ஒரு ஸ்டைல், ஒரு சிக்னேச்சர். ஐயோ அந்த பூவெல்லாம் வச்சுட்டு அந்த பூ நடுவில் வந்து எங்களை அப்படி அப்படி வாங்க, அப்படி கலக்கலான்னு சிரிங்க அப்படிப்பாரு. கலகலான்னு எங்க சிரிக்கிறது, நல்லா வைக்காது. எஸ், முதல் மரியாதை அவர் நடிக்கல. முதல் மரியாதை இஸ் தி ரைட் ஆன்சர். 3,20,000 rupees for wonderful cause. Superb. உங்க குழந்தைகளை எப்படி வளர்க்குறீங்க? Are you very strict with your children? நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் லைஃப்பில், ஒரு காலகட்டத்திலையும் we have to change. when they are children அவங்களோட குழந்தையாக இருப்பேன், ஒரு படி வந்தோன்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஒரு ஏஜ் ஐ ஹேவ் டு சேஞ்ச். நாம் வந்து குழந்தைய பெற்றுட்டோம், இனிமேல் நம்ம பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு அப்படிங்கிறது நான் நிறைய பார்த்துட்டேன். we have to change for the children. we have to adapt. அவங்களுக்கு அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அவங்க பாதையில் போய் தான் நாங்கள் பேசணும். அதனால் என் பசங்களுக்கு ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட்னா கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை. கேட்டிருக்கேன் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் நான். பொண்ணு வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தீங்களாமே, என்ன பண்ணீங்க? எனக்கு ஒன்று பிடிக்காது, சாப்பாடு பிளேட்டில் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த சாப்பாடு எடுத்துக்கணும். அதுக்கு மேலே எடுத்து இந்த வேஸ்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்காத விஷயம். ஸோ என் பசங்க அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு என் பொண்ணு பயங்கர அடம் பிடிச்சா. ஒரு வாட்டி தூக்கி போட்டாங்க சாப்பாட்டை, அப்படியே பிடிச்சேன், வண்டியில் போட்டேன். நானே வண்டி ஓட்டிட்டு எங்கள் வீட்டு முனையில் நிறைய பிச்சைக்காரங்க உட்காந்துருப்பாங்க. அங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது ஜெயின், கொண்டு போய் அங்கே உட்கார வச்சேன். ஒரு நாள் பிச்சை எடுத்து சாப்பிடு, or you sit and you see how they are suffering, then you விட்டுட்டு போயிட்டேன். நான் அந்த பக்கம் போயிட்டேன். அன்னிலேருந்து விட்டதான். she doesn't waste food at all. சம்டைம்ஸ் நம்ம பசங்களுக்கு நம்ம உணர வைக்கணும். நிறைய பேர் அந்த தவறு பண்ணிடுறாங்க. பசங்களுக்கு வந்து நம்ம தான் கரெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஏன் நினைக்கிறோம்? ஏன் சப்டைட்டில் போட முடியும்? அது சரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்கன்னும் போது ஒரு நியாயம், மற்றவங்க குழந்தைங்க என்னும்போது நியாயம் இல்லை. அது இல்லாமல் ஒரு பொறுப்பான வளர்ப்பு ரொம்ப முக்கியம். வண்டர்ஃபுல், சூப்பர். தொடர்ந்து விளையாடுவோம். 6,40,000 rupees. இதுக்கு மேலே உங்களுக்கு டைமர் இல்லை. 30 seconds, 20 seconds. You can keep talking and answering nothing. உங்களையும் கேட்கலாம் இல்லை? உங்களையும் ஆன்சர் கேட்கலாம். அதை தவிர 11th question, 6,40,000 உங்களுக்காக இதோ. ராஜேஷ் கண்ணாவின் சார்பாக 2013 பின்வரும் எந்த விருதை டிம்பிள் கபாடியா பெற்றுக்கொண்டார்? Which of these awards does Dimple Kapadia receive on behalf of Rajesh Khanna in 2013? The options are A. Padma Bhushan, B. Padma Vibhushan, C. Padma Shri, D. Bharata Ratna. I think it's Padma Bhushan. You think it is Padma Bhushan? You want me to lock Padma Bhushan? Yeah, I think it's Padma Bhushan. Or what? Vibhushan. There's two names. This is where I always get confused. Shall I go for 50-50? Or why am I losing? Okay, anyway, yeah. You want to go to Yashio? Padma Bhushan or Padma Vibhushan? Padma Vibhushan, no. Padma Bhushan. Bharat Ratna kadiyadu, Padma Shri kadiyadu.
இப்போ தான் வாங்கினாங்க. பட் லாக் ஆர் லைஃப் லைன்? I'll go for 50-50. We'll go 50-50. Genius 50-50. இரண்டு தவறான ஆப்ஷன்ஸ் நீக்கிடுவோம். Padma Bhushan. You lock it? Genius, lock A, Padma Bhushan. A, Padma Bhushan is the right answer. He was given Padma Bhushan. But I heard he is one of your most favorite. எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா ராஜேஷ் கண்ணா. அவர் இறந்த அன்னைக்கு நான் அவ்வளோ அழுதேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ராஜேஷ் கண்ணா படம்னா அவ்வளோ பிடிக்கும். ஒரு வாட்டி எந்த அளவுக்குன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு ரொம்ப அன்பாக பிறந்தநாளுக்கு கூப்பிட்டு, கண்ணா உன் பிறந்தநாளுக்கு என்னடா வேணும் அப்படின்னா, எனக்கு ராஜேஷ் கண்ணா வேணும்னு சடி செருப்பால் அப்படின்னா. சினிமாக்காரனையா கேட்குறேன் அப்படிம்பாரு. அவருக்கு சினிமாக்காரங்க சொன்னாலே அவருக்கு பிடிக்காது. அவருக்கிட்டே போய் ஆமா, ராஜேஷ் கண்ணா ராஜேஷ் கண்ணா வேணும் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும். பர்த்டே பார்ட்டிக்கு வரணும். நீங்க ஹிந்தி சினிமாவுக்கு போனீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தீங்க, ஏன் வந்தீங்க? ஹிந்தி வந்து எல்லாரும் திட்டுவாங்க என்ன, பெரிய பிளாட்ஃபார்ம் ஹிந்தி படங்கள் அப்படின்னு. நான் பண்ண படங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்கள். எக்ஸாக்ட்லி ஐ அம் ஆஸ்கிங் யூ. ஹீரோயின் ஓரியன்ட், நல்ல எனக்கு உள்ள இம்பார்ட்டன்ஸ். எனக்கு ஃபஸ்ட்டு போய் இறங்கினோன்னே பாம்பேயில் போய் ஷூட்டிங்கில் இறங்கினேன். இட்லி சாம்பார் ஆகியா அப்படிம்பாங்க. இட்லி சாம்பாரா சர்ன்னு கோபம் வரும். அதனால் பேச மாட்டேன் யார்கிட்டையும், அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். என்னடா இட்லி சாம்பார், யாரை பார்த்தாலும் பேப்பர்லேயே எழுதுறதும் ஃப்ரம் இட்லி சாம்பார் லேண்ட் தேவ் கம். ஐயோ இப்படி தான் எங்களை கூப்பிடுறது. ஐயோ புலாவ். Of course, they are wonderful people, they are very talented people, எல்லாம் இருக்கு. பட் என்னமோ I was not comfortable. எனக்கு தமிழ் சினிமா, தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாம் நடிச்சிட்டேன். ஹிந்தியில் சரி நடிக்கணும்னு நடிச்சிட்டேன். அதில் ரிஷி கபூர் கூட நடிக்க போது நான்லாம் பாபி எல்லாம் 23 வாட்டி 24 வாட்டி எல்லாம் பார்த்துருக்கேன். அவரை பார்த்த உடனே அப்படியே இவ்வளோ சிகப்பாக இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீலிங். எங்கள் அம்மா கிட்ட வந்து சொன்னேன், ஒரு ராஜ் கபூர் மாதிரி ஒரு சிகப்பான ஆள் பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடாதா, எங்கள் அப்பாவை தான் பண்ணிக்கணுமா? ஏன்னா அப்போ எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை வந்து இந்த கலர் பிரச்சனை தானே. அந்த டைமில் அவரை பார்த்தா, அவர் பக்கத்தில் வேற மேக்கப் இல்லாமல் நடிக்கிறோம் அந்த கேரக்டரில், பக்கத்தில் கை வச்சா கேவலமா இருக்கும். அவர் அப்படியே பல பல பலன்னு இருப்பார். நான் இல்லை, என் கையை இப்படியெல்லாம் மறைச்சு இப்படியெல்லாம் புடவைல மறைச்சு. But yes, I was very honored to act with him. He's a great actor. அது மாதிரி இன்னொரு பர்சன் I really admire is Amitabh Bachchan. நான் இது வரைக்கும், சாரி எல்லாரும் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, நான் நடித்த எல்லாரை விட ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். அண்ட் நீங்கள் ஆக்டரெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ஸ்க்ரீனில் ஆஸ் அ பர்சன் இட்ஸ் அ கிளாஸ் அப்பார்ட். Great gentleman. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. This wonderful, strong iron lady. But before we go ahead, I want to know, having achieved as a single woman, I mean, as a fighting a woman and bringing up children, ஒரு நிறுவனம், நம்ம தமிழ்நாடோட பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? ஒவ்வொரு விதத்தில் எல்லா பெண்களுக்கும் ஒரு தனி ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்துறது வந்து சில பேர் they go that mile, போயிடுவாங்க, செஞ்சிடுவாங்க. பட் நிறைய பேருக்கு வந்து ஏதோ அவங்கள பிடிச்சி வைக்குது. எல்லா பெண்களுக்கும் படிப்பு கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி, நீங்கள் ஒரு ரோல் மாடல் மாதிரி. பிகாஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது, என்னை பார்த்து இப்படி சொல்கிறாங்க. பட் அப்புறம் நான் நினச்சேன், நான் வந்து பர்ஃபெக்டான வாழ்க்கை நான் வாழலை. எனக்கும் அடிபட்டு தவறி விழுந்து என் தப்புகளை திருத்தி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அப்படியே இப்படி ஆகலை. ஐ ஆல்சோ லேர்ன்ட். பட் எவ்ரி ப்ராசஸ் வந்து
குவிக்காக லேர்ன் பண்ணி நான் வந்தேன். ஸோ அப்படி இருக்க போகும்போது பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அவர் செல்ஃப். வெரி ட்ரூ. ஃபர்ஸ்ட் அந்த ரெஸ்பெக்ட் நமக்குள்ளே வந்துடுச்சா தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். Superb. இதுவாக இருக்கட்டும். Wonderful. Well, 12வது கேள்வி. ஓகே. 12,50,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. சீபா ஆதித்தனார் 1942 தினத்தந்தி நாளிதழை துவங்க தூண்டுகோலாக இருந்த ஆங்கில பத்திரிகை இவற்றில் எது? Inspired by which of these English tabloids did S.P. Adityanar started the Dinathanthi in 1942? And the options are A. The Observer, B. The Guardian, C. Daily Mirror, D. Daily Mail. மை ஹஸ்பண்ட் சொல்லி எனக்கு கேட்டிருக்கேன், பட் ஐ கான்ட் கெட் த நேம். கேள்வி கேட்டால் பிளாங்க் ஆகிடுவேன். இப்போ தான் அவர் பிரதர் ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் கசின் இப்போ தான் இறந்து போனார். ஸோ You can't call him. ஐ கேன் கால் மை ஹஸ்பண்ட். ஒரு லைஃப் லைன் இருக்கு. ஃபோன் ஃப்ரெண்ட். Yeah, I'll take it. What is this? This is for how much am I playing for? 12,50,000 rupees. Okay. Genius இவரோட 3 Because I remember him telling ஆங்கில பத்திரிக்கை ஒன்று பேர் ஏதாவது வார்த்தைகள் ஞாபகம் வருதா? டெய்லி மெயில். டெய்லி மெயில். தினத்தந்தி. கரெக்ட். பட் இஃப் யூர் டவுட் இருந்தால் ஃபோன் ஃப்ரெண்ட் போயிடுறது நல்லது. டெய்லி மெயில் தான் ஐ ரிமெம்பர். பட் சின்ஸ் நீங்கள் அமிதாப் பச்சன் மாதிரி டவுட் எல்லாம் கொடுக்குறீங்க. அவர் அப்படி தான் பண்ணுவார். அமிதாப் பச்சனை விட மோசமாக இருக்கீங்க. அவர் நல்லது சொன்னார். ஓகே, ஐ லாஸ் மை ஹஸ்பண்ட் சரத். ஜீனியஸ் ஃபோன் ஃப்ரெண்டில் இருக்கிற 3 நண்பர்கள் யாருன்னு பார்ப்போம். ஐயோ, அவர் ஃபோன் ஆனில் வச்சுருக்கணும். சரத் குமார் சார் சென்னை, அரவிந்த் சுவாமி சென்னை, மோகன் ராதா இஸ் யுவர் பிரதர் இல்லையா? Yeah. So you want to ask this question to Sharath? Sure. Genius, please correct to Mr. Sarath Kumar. ஹலோ 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 வணக்கம் சீஃப் பிரகாஷ் ராஜ் பேசுறேன். சொல்லுங்க பிரகாஷ். பிரகாஷ் சீஃப் இல்ல என்ன எதுக்கு போன் போடுறீங்க இப்ப? மேடம் இங்க ஹாட் சீட்ல உட்கார்ந்து சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. என்னம்மா என்ன மா என்ன நான் தப்பா சொல்றேம்மா. தப்பு தப்பா சொல்லும் போதாம்மா கரெக்ட் ரைட் எதுன்னு தெரியும் அப்புறமா. ஓ Well, she has a question and you need to give an answer for the 4 options she has. மா சொல்லுமா. கேள்வி வந்து சீபா ஆதித்தனார் 1942 தினத்தந்தி நாளிதழை துவங்க தூண்டுகோலாக இருந்த ஆங்கில பத்திரிகை இவற்றில் எது? ஆப்ஷன் ஏ அப்சர்வர், ஆப்ஷன் ஏ அப்சர்வர், ஆப்ஷன் பி தி கார்டியன், தி கார்டியன், ஆப்ஷன் சி டெய்லி மிரர், ஆப்ஷன் டி டெய்லி மெயில். டெய்லி மெயில். ஐ திங்க் இட் இஸ் எவ்வளவு ரூபாய் ஜெயிச்சிட்டு இருக்க? சரத் இருக்காரு ஆன்சர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் சுத்தி உங்ககிட்ட தான் பிடிவாங்க. சொல்லுங்க மா. இல்ல பொசிஷன் இல்லம்மா, நான் 2 லைஃப் லைன் நான் விட்டுட்டேன். 2 லைஃப் லைன் யூஸ் பண்ணிட்டியா? You are clinging on to me, the lifeline. நீங்க தான் கடவுளே. What is the amount you are winning? By me answering, what do you get? I will get 12.50. Is it? Oh, okay. Now I think it is see Daily Mirror. Daily Mirror. பாருங்க. கண்ணாடியில பார்த்து ஆரம்பிச்சிருப்பாரு.
வீட்ல போர் அடிக்குதாம்மா? இல்லம்மா, பசங்க நான் இல்லையா? ஏதோ வேலையை செஞ்சுட்டேன், எனக்கு போனை போட்டு கேள்வி கேட்டு. தேங்க்யூ சீஃப். தேங்க்யூமா. It better be Thank you, correct, bye-bye. இல்லைன்னா நைட் Bye-bye. சாப்பாடு கிடையாது. தேங்க்யூ சீஃப். லவ் யூ. see you soon. பாய் பாய் பிரகாஷ். பாய் சீஃப். பாய். Okay, என்னது கரெக்டா இல்லைன்னா நைட்டு சாப்பாடு I won't cook. அப்படியெல்லாம் நடக்குமா நாட்டுல? உங்க வீட்லயும் எல்லா வீட்லயும் பாவங்க, அவர் எப்படி ஆளா இருக்கார், சாப்பிடாம எப்படி இருப்பார் அவரு? அப்படி என்ன இருக்கு அப்படிம்பாரு. ஆ. Is there anything அப்படின்னு. கோமா இருந்தேன்னா வெறும் லுக்கு தான் ம். கொடுத்துருவேன். கொடுத்துருவீங்க. ஆனா சி டெய்லி Mirror. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு தெரியலன்னு தானே அவரை கேட்டேன், இல்லை நான் நீங்க சொல்லியிருக்கேன். என்ன மெயிலா மிரரா? ஐயோ பிரகாஷ், யூ மை ஃப்ரெண்ட் பிரகாஷ். அது சரி. ஓகே, டோன்ட் டு ஆல் திஸ் அமிதாப் பச்சன் திங் ஆன் மீ. ஸோ சி டெய்லி மிரர். யா, நீங்க சொன்னாதான் நான் லாக் பண்ண முடியும். சரி ஏதோ ஒன்று லாக் பண்ணுங்க. ஏதோ உங்களுக்கு பிடிச்சது லாக் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஆப்ஷன் அது. நீங்க சொன்னீங்கன்னா லாக். அவர் சொல்றாரு டெய்லி மிரர்னு. ஸோ நீங்க தானே, நீங்க என்ன சொல்றீங்க அதுக்கு? நான் டெய்லி மெயில் சொன்னா நீங்க என்ன குழப்பிட்டீங்களே. நான் எதுவும் குழப்பல. நான் ஒரு கேள்வி, என்னுடைய கடமையை நான் செய்கிறேன். உங்களுடைய கடமைனா அப்ப டெய்லி மிரர். ஐ திங்க் I'll stick to my husband's word. அவர் ஸோ டெய்லி மிரர் என்ன பண்ணணும் அது? என்ன பண்ணுவீங்க? டான்ஸ் ஆட முடியும். சி ஜீனியஸ் லாக் டெய்லி மிரர். ஹஸ்பண்டுக்கு டின்னர் இருக்கா? எப்படியும் தப்பு பண்ணாலும் கொஞ்சம் கோவப்படுங்க, அப்புறம் கொடுத்துருவீங்களாமே. இல்ல இதுக்கு நான் சத்தியமா கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது கூட அவருக்கு இப்ப என்ன ரொம்ப அசிங்கப்பட்டது வந்து எங்க அப்பா பேர்ல ஒரு ரோடு இல்லைன்னு எனக்கு இவ்வளவு வருஷம் தெரியாம போச்சு. என்ன இது அவர் சொல்லனா அவருக்கும் ரொம்ப பேட். வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியுமா, அது முன்னாடியே சொல்லிடுவீங்களா? இல்ல இல்ல, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். அவர் திருப்பி ஃபோன் எஸ்பி பண்ணி ஆதித்யனர் வந்து he was in London for some time. யா, அப்போ அங்கே நிறைய Observer. நியூஸ் பேப்பரோட பெருசாக இருக்கும் டேப்லெட்ஸ். he was inspired one of the tablets-அ பார்த்து ஊருக்கு வந்து 1942 தினதந்தி ஆரம்பிச்சார். and the tabloid was See Daily Mirror. Is the right answer. wow. Okay, I will tell him. Thank you, Sharat. Good dinner today. Well, 12,50,000 rupees Good. for a wonderful cause. And just before I finish this episode, இதை நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நான் செக் கொடுக்கணும் உங்களுக்கு. நீங்க நல்லா பாடுவீங்களாமே. சொன்னீங்க. நல்லா சிரிக்கிறீங்கன்னு நான் சொல்லல. I'll tell you, Prakash. நீங்க என்ன எவ்வளோ போல்துட்டீங்க. ஆனா இந்த பாடுறது மட்டும் கடவுள் வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டார் என்ன. அது மட்டும் சுத்தமா இல்லை. இது எவ்வளோ மோசம்னா, ஐ மஸ்ட் டெல் யூ வெரி ஃபனி இன்சிடென்ட். பசங்களுக்கு நாங்கள் தூங்க வைக்க போகும்போது தாலாட்டு. தாலாட்டு ஏதாவது ஒன்று லா 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 ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல. என் பையன் வந்து கொஞ்சம், என் பொண்ணு பாவம், அது ரொம்ப சமத்து, அது ஒன்றும் சொல்லாது. என் பையன் கொஞ்சம் ரோக். அவனை தூங்க வச்சுக்கிட்டு பாட்டு பாடுப்ப வந்து என் கையை பிடிச்சி என்னை பார்த்து சொன்னான், மாமா I'll sleep மாமா, டோன்ட் சிங் மாமா. அவனுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். அப்ப என்னை பார்த்து ரொம்ப அழகா சொன்னம்மா, பாடாதீங்கம்மா. அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனுக்கும் அவனும் ரெண்டு பேரும் நல்லா பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. சூப்பர். Seeing him growing, beautiful, superb. Thank you so much. Superb, wonderful you came here and Thank you. இந்த அற்புதமான ஒரு காரணத்துக்காக ஆடி இருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. அதை விட you have opened so many issues, things, perceptions. உங்களுடைய புரிதல்களை சொல்லியிருக்கீங்க and it was wonderful talking to you, playing to you, knowing you from you yourself. Thank you, Prakash. It was Mine. really a pleasure. யூஷுவலா நான் ரொம்ப டென்ஷனா இங்க வந்தேன். No.
ஐயோ இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு. But I am so happy you made me feel so relaxed. But you- And you are wonderful by yourself. audience. Thank you so much. Thank you. Thank you. Radhan Charity, Thank you. 12 lakh, 50,000. Keep up this wonderful work. Thank you. இது நான் என் பையனுக்கு கொடுத்துருவேன் சாக்லேட். Chocolates. Yes. Thank you so much. நான் வந்து ப்ரொடியூசராக இருந்திருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணுவேன். பட் இப்போ ஹாட் சீட்டில் உட்காந்து பட் எனக்கு ஆக்சுவலாக ஐ டென்ட் ஃபீல் எனி திங். தேங்க்ஸ் டு யூ பிரகாஷ் அண்ட் ஷேரிங் ஸ்பேஸ் வித் யூ ஒன்ஸ் அகேன். Thank you. Lovely, fantastic.